என் பேர் தேவதாஸ். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். சிறு வயதிலிருந்தே இந்து பக்தி வைராக்கியத்தில் வளர்ந்தவன். அப்படி இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை எப்படி சந்தித்தார், எப்படி என்னோடு அவர் பேசினார் என்பதை நான் சொல்லி இதை ஆரம்பிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சிறு வயதிலேயே என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா, அண்ணன் இவங்க கூட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சின்ன வயசில் அப்பாவை இறந்ததுனால எங்கள் குடும்பம் கொஞ்சம் கஷ்டத்துக்குள்ளானது. அதிலிருந்து எங்கள் அம்மா சுண்ணாம்புக்கல் உடைக்கிற வேலை, அந்த வேலை பார்த்து தான் கட்டட வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. நானும் எங்கள் அண்ணனும் அப்படி தான் வளர்ந்தோம். கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அண்ணனுக்கு கூட்டுறவு பண்டகசாலையில் வேலை கிடச்சிது. அந்த வேலையில் இருந்தார். அப்போ ரேஷன் கடையில் ஜீனி போட இது சரக்கு போடுறமா இருந்தார். அப்படி இருக்கும்போது நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். மூணாவது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போ சின்ன பையன், ஆனால் சேட்டைத்தனம் நிறையா பண்ணுவேன். சேட்டைத்தனம், மற்ற காரியங்களில் வீட்டில் அடங்க மாட்டேன். இப்படியெல்லாம் இருந்து என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்புறம் ஒரு ட்ரிப் அண்ணன் ரட்சிக்கப்பட்டார். ஃபஸ்ட்டு அண்ணன் ரட்சிக்கப்பட்டது எப்படின்னா, சுண்ணாம்பு கலை வச்சு நடத்தின அவர் தான் கிறிஸ்டின் ஃபேமிலி. அவர் தான் முத இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது. அவரால் தான் எங்கள் குடும்பம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சது. அப்போ அறிஞ்சு அங்கே போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் சொந்தங்கள் எங்களை வெறுக்க ஆரம்பித்தன. எங்களுடைய உறவுகள் எங்களை விட்டு பிரிந்தன. எல்லாமே எங்களுக்கு எதிரடையாக வந்தார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வணங்குவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கும் பொழுது எங்கள் அண்ணனை கூப்பிட்டு மிரட்டினார்கள். எங்கள் மாமா மற்ற எல்லாம் சேர்ந்து மிரட்டின இதில் கொலை மிரட்டல் கூட வந்தது. இதில் இருந்து தப்பிச்சு எங்கள் அண்ணன் அந்த இடத்த விட்டு வேறு ஊருக்கு போயிட்டார். எங்கள் அம்மாவும் நானும் மட்டும் இருந்தோம். ரொம்ப நாள் எங்கள் அண்ணன் எங்கே இருக்கார், என்ன செய்கிறாருன்னு தெரியாது. ஆனால் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் தனியாக இருந்தோம். கேட்பாங்க, உங்கள் அண்ணன் எங்கே, உங்கள் அண்ணன் எங்கன்னு. எங்கள் அண்ணன் எங்கன்னு எங்களுக்கு தெரியலை, உங்கள் வீட்டுக்கு தான் வந்தார் கடைசி தடவையா, அதுக்கு பிறகு தான் காணோம் அவரை, நீங்கள் தான் என்னமோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்டோம். நாங்கள் இப்படி கேட்கும்போது எங்களையும் அவங்க வெறுத்து எங்களுக்கு உதவி செய்கிறதோ மற்ற காரியங்களையோ ஈடுபடாமல் எல்லாம் தனிமையாக்கப்பட்டோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாண்ணா. எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா, மாமா குடும்பம், இந்த மாதிரி எல்லாம் பெரிய ஒரு குடும்பம். அப்பேற்பட்ட குடும்பத்தில் இருந்து நாங்கள் தனிமையாக்கப்பட்டதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ தான் அந்த சுண்ணாம்பு கலை வச்சல், அவர் பேர் நமச்சிவாயானா, அவர் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர் எங்களை அரவணைச்சு அவர் அந்த காலவச்சலில் வேலை செய்ய விட்டு எங்களை இது பண்ணார். அப்போ நான் படித்த அந்த இதில் 3வது தான் படித்தேன். அதுக்கு பிறகு எங்கள் அண்ணனுடைய இருப்பிடம் எங்கன்னு எனக்கு தெரியலை. போஸ்ட்மேன் மூலமாக எங்களுக்கு அது தெரிய வந்துச்சு. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கே இருக்கார் என்ன செய்கிறாருன்னு தெரியாமல் இருந்து கடைசியில் எங்கள் அண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்சு அவர் என் அம்மாவையும் என் தம்பியும், நீங்கள் பஸ் ஏற்றி விட்டுருங்க, நான் கூப்பிட்டுக்கிறேன் திருச்சியில் அப்படின்னு சொல்லி இங்கே சின்னமனூர்லேருந்து எங்களை விடிய காலையிலே அதிகாலமே எங்களை அனுப்பிட்டாங்க. நாங்கள் எல்லா பேரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால் தான் எங்களை விட்டு கடந்து போனோம். வந்த பிறகு எங்களுடைய
அப்போ தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டேன்னா இன்னும் நான் முழுமையாக ஏற்றுக்கல. அவர் இருந்த இடம் வந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் அணைக்கட்டில் இருந்தாங்க. அணைக்கட்டில் இருக்கிறப்ப தான் என் பேர் அங்கே என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தீமத்தையு அப்படின்னாங்க. அப்புறம் தேவநேசன் வைக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே உள்ள அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட ஓனர் மக தான், இல்லை அவர் பேர் சின்ன பிள்ளைண்ணா அதுதான் சொல்லிச்சு, இல்லை தேவதாசன் வைங்க அப்படின்னு. சரி, நான் அப்படியே தேவதாஸா எனக்கு இது பண்ணாங்க. அதுக்கு முன்னால் கிருஷ்ணசாமின்னு இருந்தது. கிருஷ்ணசாமின்னு தான் எங்கள் ஊரில் இன்னும் கூப்பிடுவாங்க, எல்லாத்துக்கும் அதுதான் தெரியும். ஆனால் இப்போ தேவதாஸ்ன்னு இது பண்ணி நான் இருக்கிறேன். இப்படி இருந்து எங்கள் வாழ்க்கை இப்படி அண்ணன் கூட சேர்ந்துட்டோம். அண்ணன் கூட சேர்ந்து அவர் அங்கே இருந்து ஊழியத்துக்கு வெளியில் வந்துட்டார். ஊழியத்துக்கு வெளியில் மூத்த பிபி சுந்தர் சிங் அவர்களால் அவர் ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு அவர் அங்கே இருந்த பிறகு கடலாடி தான் முதல் ஊழியம் அவர் பார்த்தாரு. கடலாடியில் இருக்கும்போது தான் நான் ஆண்டவரை குறித்து அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ வந்து டாக்டர் ஜோசப் மதுரம் வருவார். ஒரு 3 நாள் மீட்டிங்கில் அங்கே கலந்துக்கிட்டார். அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறப்ப நானும் கூட போவேன். இப்படி கூட போய் இருக்கிற நேரத்தில் ராஜேந்திரன் ராஜேந்திரன் திருவாரூர் ஊழியக்காரர், அவர் தான் என்கிட்ட அடிக்கடி கேட்பார், நீ எப்பப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவ அப்படின்னு. அப்போ எனக்கு 10-12 வயசு இருக்கும். நீ எப்பப்பா ஏற்றுக்கொள்ளுவ அப்படிங்க. நான் ஏற்றுக்கொள்ளணுமா, கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படிம்பேன். ஆனால் இன்னொரு தடவை பார்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளையாத்தான் உன்னை பார்க்கணும் அப்படின்ட்டார். ஆனால் அப்போ நான் ஒப்பு கொடுக்கல. அந்த நடந்து போனோம், ஒரு வயக்காட்டு பகுதியில் ரொம்ப தூரம் நடந்து போவோம். அந்த நடந்து போகிற வழியில் தான் அவர் இப்படி கேள்வியை கேட்டார், நான் ரட்சிக்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அது நீ வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அவர் உன் பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார். உன்னுடைய பாவம் போக்கப்படணும்னா அவருடைய ரத்தத்தினால தான் போக்கப்பட வேண்டும். இதை நீ விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லும்போது சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அங்கே சொல்லிட்டேன். நான் அங்கே சொன்ன பிறகு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் சந்திக்க நேரிட்டது. அங்கே 6வது தான் படித்து முடித்தேன். ஆனால் ஒரு மெடிக்கலில் வேலைக்கு சேர்ந்தேன். கடலாடியில் ஒரு மெடிக்கலில் வேலைக்கு சேர்ந்து அங்கே நான் ஆண்டவர் என்னைய நல்லா ஞானம் கொடுத்தாரு. ஆனால் வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை ஆராதிக்கிறதுல சேர்ந்து கலந்துக்கிடுவேன். இப்படி இருக்கும்போது ஆண்டவரும் என்னோட கூட இருந்தார். என்னோட கூட இருக்கிறாருங்கும்போது எல்லா விதத்திலும் கூட இருந்தார். நான் பண்ண சேட்டத்தனத்துக்கு அவர் இல்லைன்னா நான் மனுஷனாகவே மாறி இருக்க மாட்டேன். எல்லா நேரமும் கூட இருந்து எனக்கு தேவையான ஞானத்தை கொடுத்தாரு. ஒரு மருந்து எடுத்து கொடுக்கணுன்னா அதை கரெக்டாக கொடுக்கறதுக்கான அந்த எல்லா விதமான ஞானமும் கொடுத்தாரு. 5 வருஷம் அந்த மெடிக்கலில் எனக்கு அனுபவம் உண்டு. ஒரு தனியாக எனக்குன்னு ஒரு மெடிக்கலை கொடுத்தாங்க. சாயல்குடின்ற இடத்துல மெடிக்கல் கொடுத்தாங்க. கந்தசாமி பால்ராஜ் டாக்டர் தான் அந்த ஆஸ்பத்திரி கடலாடியிலையும், அவர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டாக்டராக இருந்தார். கடலாடியில் ஒரு கிளினிக் வச்சுருந்தார், அங்கே வருவார். அங்கே மெடிக்கல் தனியாக எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் எனக்கு ஞானம் கொடுத்தார். அப்படி இருந்து அந்த இடத்துல தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு செரியன் எம்இ செரியன் அவர் மூலமாக தான்
நான் ஞானஸ்நானம் பெற்றேன். கடலாடியில் இருக்கும்போது அங்கே ஞானஸ்நானம் எடுத்து சபையின் ஐக்கியத்தில் வந்தேன். ஐக்கியத்தில் வந்த பிற்பாடு எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. ஆனால் எனக்கு எதிர்ப்பு நிறையா. ஆண்டவரோடு என்னையால் ஜீவிக்க முடியலை. பாடுகள் வந்தது, மாமிச பிரகாரமான வாழ்க்கை வந்தது. இப்படி போராட்டம் எனக்கு நிறையா. ஆவிக்குரிய போராட்டமும் அந்த இடத்துல இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய போராட்டத்தில் வளரணும்னு எனக்கு ஆசை இருக்கும், ஆனால் வளர முடியாது. இப்படி விழுந்து போன ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு சென்னைக்கு போயிட்டேன். சென்னையில் போய் இருக்கும்போது அங்கே அவர் பிபி சுந்தர் சிங்கோடைய அவரோட ரிலேஷன் அவங்க வீட்டில் போய் இருக்கும்போது அங்கே வேறு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். நான் வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அது ஒரு மியூசிக் பார்ட்டி. அங்கே இருக்கிறப்ப அப்புறம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பின்னால் வர்றது மாதிரி ஒரு அனுபவம் எனக்குள்ளே வந்தது. ஏன் ஆண்டவரை விட்டு பின்னால் வந்துட்டோம் நம்ம அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு 5 வருஷம் அங்கேயும் இருந்துட்டேன். அப்போ வீட்டுக்கு தெரியாது நான் எங்கே இருக்கேன், என்ன செய்கிறேன்னு தெரியாது. அண்ணன் அசம்பிளியில் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க, சபையாரெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. எங்கே போனான்னு தெரியலை, எங்கே இருக்கிறான்னு தெரியலை அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது அப்போ தான் ஐயா சொல்லியிருக்காங்க, பிபி சுந்தர் சிங் ஐயா சொல்லியிருக்காங்க, அவர் சென்னையில் இருக்கார், நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணனுக்கு அட்ரஸ் கொடுத்து வந்து பார்க்க வந்துட்டார். பார்க்க வந்தப்போ என்ன பண்ணுவேன், அங்கே வேலை என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கெல்லாம் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஸ்டுடியோக்கெல்லாம் போய். அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக காரில் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஏற்றிட்டு வண்டியில் ஏறி உட்காரும்போது அண்ணன் வந்துட்டார். அண்ணன் வந்து அப்போ அவர் சொன்னார், அவர் பேர் ஆபு. அவர் சொன்னார், இந்த பின்னால் வர்றது யார் தேவதாஸ் அவர் அப்படின்னு. எங்கள் அண்ணன் அப்படின்னு. சரி, அப்போ நீங்கள் வீட்டில் இருங்க, உங்கள் அண்ணனை நல்லா கவனித்து அனுப்புங்க, இன்றைக்கி நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க சொல்லிட்டு போயிட்டார். சரி, வீட்டில் கூப்பிட்டு போனால் அங்கே ஹாலில் ஃபுல்லாக எல்லாம் பிராந்தி பாட்டில் தான் அடிக்கிருக்கோம். அது ஒரு வீடாகவே இருக்காது, ஆனால் ஒரு பிராந்தி ஷாப் மாதிரி தெரியும். ஆனால் அவங்க கிறிஸ்டின் ஃபேமிலி தான், வார வாரம் சர்ச்சுக்கு போவாங்க செய்வாங்க. அவங்க தொழில், அந்த தொழில் வந்து மியூசிக், அவ்வளோதான் அவங்களுடைய வாழ்க்கை. அப்படி இருந்த இடத்துல தான் நானும் இருந்தேன். அப்போ அண்ணன் வந்து பார்த்துட்டு, நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்ட, ஞானஸ்தானம் பெற்றுட்ட, நீ இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கக்கூடாது, நீ உடனே கிளம்பு என் கூட அப்படின்னாரு. உடனே கிளம்ப முடியாது, நீ போனேன் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்புறம் 6 மாதம் கழித்து என்னால் அங்கே இருக்க முடியலை. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து என்னை திருப்பி கடலாடிக்கே கொண்டு வந்தார். கடலாடிக்கு கொண்டு வந்து அங்கே இருக்க வச்சு, அதுக்கு பிறகு ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ந்து அந்த அந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இருந்தது. இப்போ மாறின உடனே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். சரி, தேவதாஸ் மாறி வந்துட்டார் அப்படின்னு. மாறி வந்த உடனே சரி என்ன தான் செய்கிறது, இப்படியே இருந்தால். அங்கே மெடிக்கலில் அவங்க வேலை தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணேன், அங்கேருந்து இது பண்ணி நான் சென்னைக்கே போகிறேன், ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு போகும்போது விட மாட்டேன்ட்டாங்க வீட்டில். நீ போய் அங்கேயும் போய் கெட்டு போவடா அப்படின்னு. அப்போ பிபி சுந்தர் சிங்கோட அக்கா வீட்டுக்கு போனேன். அங்கே போகும்போது அங்கே ஆவிக்குரிய நிலைமையில் இருந்தேன். சகோதரன் பால் பீட்ரு வருஷவாக்கத்தில் அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார், அவர் மதன்ராஜ். அப்போ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் அசம்பிளில் தான் நான் போய் இருந்தேன். அங்கே வேதாந்தத்தோட அண்ணன் வீட்டில் அங்கேயும் தங்கிக்கிட்டு அங்கே போயிட்டு எனக்கு இப்படி விசுவாசிகளுடைய உறவு கிடச்சிது. அதில் இருந்து அங்கேருந்து இது பண்ணி வந்தேன். மெட்ராஸில் போய் இருக்கும் பொழுது அங்கேயும் சில சோதனைகளை கடந்து
வர சோதனைனா பெரிய பெரிய சோதனை தான். ஆண்டவர் தான் கூட இருந்தார்னு சொல்கிறேன். நான் அவர் தான் என்னை வழி நடத்தினார், அவர் தான் என்னை பாதுகாத்தார். இல்லைன்னா நான் இந்நேரம் மனுஷனாக வாழ்ந்திருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அப்படி கொண்டு வந்து இங்கே திருமணம் ஒழுங்காச்சு. கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப தான் நான் திருச்சிக்கு வந்து அங்கே வந்து செட்டிலானேன். துவாக்குடியில் வந்து வேலை பார்த்தேன். அப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் சம்பளம்தான். அந்த சம்பளத்தில் இருந்து தான் நான் ஆண்டவரை இது பண்ணேன். அப்போ வந்து டவுன்ஷிப்பில் சாலமன் அங்கே இருந்தார். ராஜமாணிக்கும் அவர் அசம்பிளியில் தான் போய் அங்கே ஜெபம் பண்ணிவிட்டு போயிட்டு ஆராதனைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். சுப்பிரமணியபுரத்தில் குடியேறினோம். வீட்டு வாடகை 130 ரூபா கொடுத்து குடியேறினோம் ஃபஸ்ட்டு. அங்கே ஆண்டவருடைய உறவு எனக்கு இன்னும் அதிகமாக கிடச்சிது. எப்படின்னா, மன்னார்புரம் அசம்பிளி எனக்கு ஒரு கை கொடுத்துச்சு. அப்போ ஐயா ஜேக்கப் ஐயா இருந்தாங்க. அவருக்கு எனக்கு ஆறுதல் சொல்லி, பணத்துக்காகலாம் ஆண்டவரை தேடக்கூடாது, ஆண்டவர் முழு நம்பிக்கையோட ஆண்டவர் தான் வேணும், அவரை ஏற்றுக்கொண்டா தான் உனக்கு ஆசீர்வாதம், பணத்தை நினச்சி நீ அசம்பிளிக்கு வராத அப்படின்னாரு. எனக்கு ஆண்டவர் தான் ஐயா வேணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளையில் எனக்கு சில வசனங்கள் எனக்கு இதாச்சு. அப்போ வந்து சண்டேஸ் கிளாஸ் மூலமாக சிங்கராஜ் விட்டர், கண்ணு தெரியாத பார்வையாளர், அவர் அடிக்கடி வந்து அங்கே வந்து சண்டேஸ் கிளாஸ் நடத்துவாங்க. சகோதரி அப்போ வந்து அக்கா சிங்கார ஜோதி இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு நடத்தும்போது அதிகமாக எனக்கு கிடைச்ச வசனம் சங்கீதம் தான். சங்கீதம், நீதிமொழிகள், இதிலேருந்து தான் எனக்கு அறிவுரைகள் சொல்கிறது மாதிரி. அதாவது 119வது சங்கீதம் 105வது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வசனம் எனக்கு இதாச்சு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கே அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் இந்த வசனம். இதெல்லாம் எனக்கு மனப்பாட வசனம். அப்போ இது பண்ணனால இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்ட கெட்டு போகாமல் இருப்பேன்னு சொல்லி நான் அப்போ ரொம்ப மும்முரமாக இருந்தேன். அப்போ அந்த வசனங்கள்லாம் எனக்கு இப்போ வர வர ஒரு கை கொடுத்தது மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கையில். நான் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவர் வழி நடத்தி இருக்கிறார். நான் கெட்டு போன என்னை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த வசனத்தின் மூலமாக தேற்றி என்னை கொண்டு வந்து இந்த மன்னார்புரம் அசம்பிளியில் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அப்படின்னா அவருடைய சித்தம் இல்லாமல் இல்லை, அவருடைய அனுமதி இல்லாமல் இல்லை. அவர் கொண்டு வந்து சேர்த்த பிறகு தான் இந்த மன்னார்புரம் அசம்பிளியில் தான் நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. சத்தியங்கள் அங்கே எனக்கு வெளிப்பட்டுச்சு. அப்போ மன்னார்புரம் அசம்பிளியார் எனக்கிட்ட அன்போடும் பாசத்தோடும் பழகினாங்க. ஐயா அவர் ஜேக்கப் ஐயா எனக்கு ரொம்ப அனுகூலமானார். அவர் சொல்லுவார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அவர் தான் உன்னை வழிநடத்துவார், அவர் தான் உன்னை ஆசீர்வார், மனுஷனை பார்க்காத, மனுஷன் உதவி செய்யறதுக்கு எவனுமே கிடையாது அப்படின்னு தான் ஓப்பனாகவே சொல்லுவார். அவர் மனுஷனை நம்பி இருக்கக்கூடாது, தெய்வத்தை நம்பிடு, ஆண்டவரை நம்பிடு, அவர் தான் உனக்கு ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு கொண்டாரு அப்படின்னு இதை சொல்லியே தான் அவர் எனக்கு இது பண்ணுவார். அப்போ சரிங்கய்யா அப்படின்னு நான். உதவி செய்யக்கூடியவங்க யாரும் இல்லை, ஆனால் உதவியை நம்பி நீ சபைக்கு வராத அப்படின்னாரு. அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சு. ஆவிக்குரிய ஜீவியத்தை வழிகாட்டினா ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதில்ல, ஆண்டவரோடு விசுவாசம் வைக்கிறதில்ல, ஆண்டவரை நம்புகிறதில்ல எனக்கு அதிகமாக எனக்கு கிடைச்சது. அப்போ அவருடைய உபதேசம் எனக்கு ரொம்ப ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு ஞானப்பால் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு நான் இருந்தேன். அப்புறம் அவர் அங்கே மன்னார்புரம் அசம்பிளிலேயே சில வேலைகள் பார்க்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். அங்கேயே இருந்தேன். 90ல் முதல் பையன் பிறந்தான், ஸ்டான்லி வில்லியம்ஸ். 91 டிசம்பரில்
டேவிட் பெஞ்சமின். அது ஐயா டிக்சன் ஆண்டி தான் அவனுக்கு பேர் எழுதி கையில் கொடுத்தாரு. டேவிட் பெஞ்சமின்னு வைங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கவரில் எழுதி கொடுத்தாரு. அப்போ அந்த பிள்ளைகள் அந்த சண்டேஸ் கிளாஸில் வளர ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அசெம்பிளியில் போய் சேர்ந்த பிறகு அந்த அசெம்பிளியில் நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு, எப்படி அது வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை கண்டிப்பாக சொல்ல வேண்டியது நிலையில் இருக்கிறேன். அதனால தான் அப்போ இந்த இதெல்லாம் மாதிரிலாம் வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். சிறு தொழில் தான் பார்த்தேன். டீ கேனில் போட்டு ஒரு கம்பெனிக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை அதாவது உண்மையாக செய்யணும்னு சொன்னார். அவர் ஜேக்கப் ஐயா எனக்கு கொடுத்த ஒவ்வொரு இதுவும் சின்ன தொழிலாக இருந்தாலும் உண்மையாக செய் அப்படின்னார். சரின்ட்டு செஞ்சேன். அங்கே அந்த கம்பெனியில் 12 பேர் இருந்தாங்க. பக்கத்தில் பெட்ரோல் பங்கில் ஒரு 4-5 கடைங்க, ஒரு 12 பசங்க காலேஜ் பசங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டிஃபன் கொடுத்துக்கிட்டு இந்த டீ போட்டு கம்பெனிக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் என் மனைவியும் தான், வேறு யாரும் எங்களுக்கு இதுக்கு உதவி கிடையாது. நானும் என் மனைவியும் சேர்ந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் அதுலேயும் உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்னு சொன்ன அந்த வார்த்தை உண்மையாச்சு. அவர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். நான் போய் சேர்ந்த அந்த கம்பெனியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுகள் சேர்க்க ஆரம்பித்தாங்க. எப்படின்னா, அந்த கம்பெனி வளர ஆரம்பிச்சிச்சு. தேவனுடைய பிள்ளைகள் போய் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்ன அந்த வார்த்தை அந்த கம்பெனி வளர ஆரம்பிச்சிச்சு. அந்த கம்பெனியில் 12 பேர் இருந்தவங்க கடைசியில் ஒரு 120 பேர் வரைக்கும் வேலைக்கு அழைச்சேன். அப்போ அந்த கம்பெனியில் கேண்டீன் மாதிரி வச்சு ஆண்டவர் அங்கே என்னை ஆசீர்வதிச்சார். என் பிள்ளைங்களை அங்கே படிக்க வச்சேன். பெரிய பையனை பாலிடெக்னிக் வரைக்கும் படிக்க வச்சேன். சின்னவனை எம்பிஏ முடித்த அவன் இருக்கிறான். படிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் கிரியை செஞ்சார். அங்கே திருச்சியிலே ஒரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டுக்கிறதுக்கும் உதவி செய்தார். இப்போ நாங்கள் இப்போ ஆவிக்குரிய நிலைமையில் ஆண்டவர் அனுதினமும் எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வந்தாலும் மனதில் ஆறுதலை கொடுத்து எங்களுக்கு அவர் கூட இருந்து எங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற ஒரு மாதிரி எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து வழி நடத்திக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னு சொல்கிறேன்னா, ஆண்டவரோட நம்பிக்கை, ஆண்டவர் மேல் நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை கைவிடாமல் எங்களை பாதுகாத்துக்கிட்டு வர்றாரு. நல்ல சபையை கொடுத்துருக்காரு, நல்ல விசுவாசத்தை கொடுத்துருக்காரு, நல்ல நம்பிக்கையை கொடுத்துருக்காரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நல்ல மருமகள்களை கொடுத்துருக்குறாங்க, பேர பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். இப்போ ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து வந்த எங்கள் குடும்பத்தை நடத்தி வந்த தேவனை நாங்கள் இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவித்து அவரை மகிமைப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஆண்டவர் வழி நடத்தினவன். கெட்டு போய் இருந்த என்னை ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றி இந்த இடத்துல அமரச் செய்ததற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.